Hi guys, welcome to the Tech Cool Tamil channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம தியேட்டர் போயிருப்போம். ஸோ தியேட்டர்ல வந்து எப்படிலாம் மூவி ப்ளே பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் ரூம் வந்து என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கும் ஆப்ரேட்டர் ரூமில். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்ட்டுக்கும் ஸோ சினிமாவில் யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தியேட்டர் ஆப்ரேட்டர் ரூமில் என்னென்ன இருக்கும். ஸோ தியேட்டர் ஆப்ரேட்டர் ரூமில் வந்து ப்ரொஜெக்டர் இருக்கும், அதுக்கப்புறம் சவுண்ட் சிஸ்டம் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏசி இருக்கும். ஸோ ஏன்னா ப்ரொஜெக்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரொஜெக்டர் ரூம்க்கு வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை டிசிபேட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஒரு ஏசி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஓடிட்டு இருக்கும்போது டக்குன்னு பவர் போயிடுச்சுன்னா பவர் பேக்கப் தேவைப்படுன்றதுனால யூபிஎஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் மேக்ஸிமம் வந்து ப்ரொஜெக்டர் ரூமில் இருக்கும். ஸோ ஆப்ரேட்டர் வந்து மூவிஸ் வந்து ப்ளே பண்ணுவார். ஸோ இப்படி தான் வந்து ஒரு தரையும் நம்ம பார்க்குற அந்த மூவிஸ் வந்து ப்ளே ஆகுது. ஸோ இப்போ எப்படி வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ மூவிஸ் வந்து எப்படி ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து பெரிய சைஸு ப்ரொஜெக்டர் வந்து இன்பில்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டருக்கும் இதுக்கும் அதுதான் பேசிக்காக டிஃப்ரென்ஸு. ஸோ அதை நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ மூவிஸ் வந்து எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஹார்ட் டிஸ்க்கு வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் கேசிங் இருக்கும். ஸோ அந்த கேசிங் வச்சுட்டு அந்த கேசிங் மூலிமா வந்து நமக்கு கொரியரில் வந்து வரும். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து மூவி எப்போ ரிலீஸ் ஆகுதோ அந்த மூவிஸ் ரிலீஸ் ஆகிற முன்னாடி நாள் வந்து அந்த கேசிங் வச்சுருக்க ஹார்ட் டிஸ்க்கை வந்து லோட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மேனுவலாக அந்த ப்ரொஜெக்டரில் வந்து லோட் பண்ணுவாங்க. லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உடனே ப்ளே பண்ணணுமா அப்படின்னா ப்ளே ஆகாது. ஸோ அதுக்கான கீஸ் வந்து 1 hour பிஃபோர், எப்போ வந்து மூவி ரிலீஸ் ஆகுதோ அது 1 hour பிஃபோர் தான் அதுக்கான கீ கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து சர்வரில் வந்து அந்த கீ லோட் பண்ணவருக்கு தான் இந்த மூவி வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு வந்து யூஎஸ்பி மூலிமா நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு மூலிமா ஆன்லைன் ஸ்ட்ரீம் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மிரர் கேஷ் பண்ணலாம். செல்ஃபோனில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து மிரர் கேஷ் பண்ணலாம். பட் சினிமா ப்ரொஜெக்டரில் அப்படி நம்ம ப்ளே பண்ண மாட்டோம். சினிமா ப்ரொஜெக்டரில் அது எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ப்ரொஜெக்டர்லேருந்து உங்களுக்கு மானிட்டர், அதுக்கப்புறம் கீபோர்ட், ஸோ 2 கண்ட்ரோல் இருக்கும். ஸோ மானிட்டரில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பார்த்து கீபோர்டு மவுஸ் மூலிமா நம்ம கண்ட்ரோல் கொடுப்போம். மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கும். அந்த மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கு நம்ம லோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த லோட் பண்ணி வச்சுருக்க அந்த சர்வரில் வந்து நம்ம வந்து டிஜிட்டல் சினிமா கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வெப்பில் ஓப்பன் ஆகிற அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் நம்ம வந்து மூவிஸை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஸோ லோடிங் ஒரு ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுவோம். ஸோ இந்த லோடிங்லேயே வந்து எல்லா மூவிஸ் என்னென்ன நம்ம மூவிஸ் வந்து காசு கொடுத்து வாங்குகிறோமோ ஸோ அந்த மூவிஸ் எல்லாம் நம்ம கையில் இருக்கும். அந்த மூவிஸை வந்து நம்ம லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சர்வர்லேருந்து நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து ப்ரொஜெக்டுக்குள்ளேயே தான் இது நடக்கும். ஸோ இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்னா, கீபோர்ட் அண்ட் மவுஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் ஒரு மூவிஸும் வந்து நமக்கு ப்ளே ஆகுது. ஸோ 3D மூவிஸ் நிறைய பேர் இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வந்திருக்கும். ஸோ 3D மூவிஸ்லாம் எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, இதே ப்ரொஜெக்டர் தான். இதே ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து ஒரு டபுள் பீம் ஸ்டீரியோஸ்கோபி எக்யூப்மெண்ட் வந்து உங்களுக்கு அட்டாச்மெண்ட் வரும். ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ நார்மல் 2D எல்லாமே வந்து உங்களுக்கு சிங்கிள் பீம் தான். ஸோ ஒரு பீம் வந்து அது டைரெக்டாக ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம். அது வந்து நம்ம வந்து ஆடியன்ஸ் வியூவில் வந்து அது நல்லா நம்ம வந்து பார்க்கலாம் அது ஸ்க்ரீனில். பட் உங்களுக்கு டபுள் பீம் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர் ரூம்லேருந்து உங்களுக்கு போகிற பீமே வந்து 2ஆக போகும். ஸோ 2ஆக போய் அதுக்கப்புறமா உங்களுக்கு 3Dயாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டபுள் பீம் ஸ்டீரியோஸ்கோபிக் அட்டாச்மெண்ட் டு த நார்மல் ப்ரொஜெக்டர். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மாடல் வந்து NEC 1002K. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் தான் நீங்கள் வந்து லோட் பண்ணி நீங்கள் மூவிஸ் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து சினிமாவில் வந்து நம்ம ப்ரொஜெக்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டருக்கும் இதுலேயும் நிறைய பேர் பார்க்கும்போதே நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம ரிவ்யூ பண்ணுற எக்ஸ்ட்ரா திங்ஸுக்காக நான் வந்து சொல்கிறேன், சில டிஃப்ரென்ஸ் நான் பார்த்ததில்ல. ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் டிஃப்ரென்ஸு. ஸோ அதில் நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருந்தேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சர்வரில் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யூஎஸ்பியிலையோ இல்லை நீங்கள் வந்து வேறு எந்த ஒரு இன்புட் உங்களுக்கு அது மூலிமா நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ பட் நம்ம வீட்டில் பார்க்குற ப்ரொஜெக்டர் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் யூஎஸ்பியில் லோட் பண்ணுற மாதிரி இல்லை ஆன்லைன் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி ஆண்ட்ராய்டு ஆப்ஸு இந்த மாதிரி தான் நம்ம வந்து இல்லை மிரர் கேஸ்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மூவி ப்ளே பண்ணுற அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காஸ்ட் டிஃப்ரென்ஸு. ஸோ 14 lakhs, இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 2 lakhs தான் ஹோம்லி யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டருக்கு. ஸோ காஸ்ட் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சினிமாவில் யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டருக்கு வந்து ஏசி தேவைப்படும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ ப்ரொஜெக்டருக்கு ஏசி அவசியமா அப்படின்ட்டு. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டருக்கு அவசியம் கிடையாது. பட் சினிமாவில் யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டருக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அவசியமாக நம்ம வந்து ஏசி வச்சே ஆகணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுக்கு ஹீட் ஜென்ரேட் பண்ணுறதுலையும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸை பற்றி பேசிடுவோம். ஸோ இதில் வந்து 16,000 இன்ச் வரைக்கும். ஸோ நம்ப மாட்டீங்க, 12,000லேருந்து 16,000 இன்ச் வரைக்கும் கூட இந்த சினிமா ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 300 இல்லைனா ஒரு 500 இன்ச். ஸோ மேக்ஸிமம் இது தான் நான் இது வரைக்கும் ரிவ்யூ பண்ண வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீடியோ பேட்ரி பேக்கப் உள்ள ஒரு ப்ரொஜெக்டர் கூட உங்களுக்கு வந்து ஒரு 1K வரைக்கும் தான் உங்களுக்கு காஸ்ட் ஆகும். ஸோ பட் இது 14K. அதேமாதிரி உங்களுக்கு ப்ரொஜெக்ஷனோட சைஸ் வந்து ரொம்ப கம்மி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டருக்கு. எனக்கு நம்ம ரூமுக்கு அது போதும். பட் தியேட்டருக்கு வந்து அது ஜாஸ்தி. ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸு. ஸோ அது இல்லாமல் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி. ஸோ இப்போ நம்ம வீட்டில் ப்ரொஜெக்டர் எல்லாமே வந்து எல்இடி டெக்னாலஜிஸ் தான். ஸோ எல்இடி டெக்னாலஜி. ஸோ லாங் லைஃபு ப்ளஸ் நமக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து தேவைப்படாது. ஸோ அது ஒரு விஷயம். பட் நம்ம சினிமாவில் யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டர் எல்லாமே வந்து டிஎல்பி டெக்னாலஜி. ஸோ அந்த டிஎல்பியில் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ கான்ட்ராஸ்ட் ரேஷியோலாம் பயங்கரமாக இருக்கும். எல்இடி ப்ரொஜெக்ட் வந்து ஓரளவுக்கு கம்பேரிசனில் பரவாயில்ல, பட் ரொம்ப பேட் கிடையாது. ஸோ எல்இடி ப்ரொஜெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் இதுவும் ஈக்குவலன் டு நம்ம ஹோம் தியேட்டர்ஸ்க்கு வந்து இது மேக்ஸிமம் இதுவே போதும். ஸோ டிஎல்பி வந்து அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படாது. பட் கன்சிடரிங் லாங்கர் சைஸ், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ரேஷியோ, இது மாதிரி நிறைய அட்வான்டேஜ்லாம் டிஎல்பியில் இருக்கிறதுனால சினிமா தியேட்டர் ஃபுல்லாகவே வந்து டிஎல்பி டெக்னாலஜிஸ் தான் 90% யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும். அதேமாதிரி உங்களுக்கு லேம்ப் லைஃப் இருக்குல்ல. ஸோ லேம்ப் லைஃப் வந்து இது 40,000லேருந்து 50,000 60,000. ஸோ இப்படி இந்த ஹவர்ஸில் போகும். 40,000 ஹவர்ஸ்லேருந்து 60,000 ஹவர்ஸ் வரைக்கும் வரும் உங்களுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற தியேட்டர். பட் நீங்கள் வந்து சினிமாவில் யூஸ் பண்ணுற தியேட்டர் ஃபுல்லாகவே வந்து 2500 ஹவர்ஸ் தான் வரும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு லேம்பை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா ஸோ லேசர் இருக்குது. ஸோ லேசர் இல்லாமல் இருக்கிற லேம்ப்பு இருக்க சினிமா தியேட்டர் பற்றி தான் நான் பேசுகிறேன். ஸோ அந்த தியேட்டர் ப்ரொஜெக்டர் லேம்போட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து 70,000 வரும். பட் நம்ம ப்ரொஜெக்டர் போயிடுச்சுன்னா அந்தளவுக்கு 70,000 நம்ம கொடுக்க தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு வருது. ஸோ அட் தி எண்ட் நான் என்ன இதில் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து மிமிக் பண்ணி மேட்ச் தான் நம்ம பண்ண முடியும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஹோம் தியேட்டர் மூலிமா. பட் சினிமாவில் யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டர் வேறு லெவலு. ஸோ நம்ப மாட்டிங்க, அதில் இருக்க டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஸோ அதில் இருக்க அந்த ஃபைன்மெண்ட்டாக இருக்கும், ஸோ எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ சினிமா தான். பட் அதை வந்து நம்ம வீட்டில் கொண்டு வரதுக்காக நம்ம மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். மேபி இன் ஃப்யூச்சர் நம்ம வீட்லேயே கூட இதே டெக்னாலஜி வரலாம். ஸோ இப்போ என்னுடைய வீட்டில் வந்து ஈகேட் P531 மாடல் ப்ரொஜெக்டர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டிலே ப்ரொஜெக்டர் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ப்ரொஜெக்டரோட மாடலை வந்து நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் ப்ரொஜெக்டர் சம்மந்தப்பட்ட எந்த கொஷினாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷின்ஸையும் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சூப்பராக கொஷின் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ டீச்சர்ஸ்லாம் கூட நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேள்விப்பட்டீங்க. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்கூலில் யூஸ் பண்ணும்போது ஒரே விஷயம் நீங்கள் வந்து அதில் நோட் பண்ணிக்கோங்க, லூமினன்ஸ் வந்து ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வீட்டில் யூஸ் பண்ணும்போது நம்ம லைட்டிங் வந்து அந்த அளவுக்கு வச்சுருக்க மாட்டோம். ஸோ லைட்டு இல்லாமல் நம்ம பார்த்தாலுமே தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலுமே மேட்ச் பண்ணிடலாம். பட் ஸ்கூல்
ஸ்கூலில் வந்து நீங்கள் லைட்டெல்லாம் ஆஃப்லாம் பண்ண முடியாது. ரெண்டாவது நீங்கள் வந்து டே டைமில் தான் அதை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கூலில் இப்போ யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்ட் எல்லாத்துலேயும் வந்து அதிக லூமினன்ஸ் இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. 3 விஷயம் ப்ரொஜெக்டர் வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது, ஒன்று லூமினன்ஸு, இன்னொன்று கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, அதுக்கப்புறம் வந்து ரெசல்யூஷன். ஸோ இந்த 3 விஷயத்தை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு ரிசால்வ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கொஷின்ஸ் வந்து 1 by 1 வந்து டைம் எடுத்துகிட்டு நான் வந்து போட ஆரம்பிக்கிறேன். அதேமாதிரி லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸாக சரியாக கன்டினியூட்டி இல்லை வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ வெரி சாரி. ஸோ அடுத்த வீக்லேருந்து கண்டினியூஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் ஸோ ரொம்ப நன்றி. இந்த சேனலுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க. ஸோ நிறைய வியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேனலில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம சேனலை பற்றி ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். இன்னும் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகலை. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். பட் மானிட்டைசேஷன் இன்னும் எனேபிள் ஆகலை. ஸோ மானிட்டைசேஷனுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த சேனல் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் வந்து நிறைய நேரம் பாருங்கள். ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு 5 minutes அப்படி வருது. ஸோ நான் என்னோடய வீடியோஸ் வந்து ஷார்ட் பண்ணனாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ எந்த சஜஷனாக இருக்கட்டும், எனி கமெண்ட்டுக்கு வந்து இது பண்ணுவோம். அதேமாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து நெகட்டிவ் கமெண்ட்டே இல்லாமல் வெறும் பாசிட்டிவ் கமெண்ட் தான் கொடுத்துட்ருக்கீங்க. எல்லா கொஷின்ஸும் ரிலவெண்ட்டாக தான் இருக்குது. சும்மா ஏதோ கமெண்ட் கொடுக்கணுமே அப்படின்ட்டு யாருமே கொடுக்கல. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த கம்யூனிட்டி, நம்ம சப்ஸ்கிரைபர் கம்யூனிட்டி ஃபுல்லாகவே ஓவராலாக பார்த்தா எல்லாருமே வேலிடான ப்ரொஜெக்டர் கொஷின்ஸ் மட்டும்தான் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டெக் பற்றி எதாவது இருந்துச்சுன்னா கேட்குறீங்க. ஸோ இந்த ரிவ்யூஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணி அதுக்கான கொஷின்ஸ் மட்டும்தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஃபஸ்ட்டு, ஏன்னா உங்களை வச்சு தான் அந்த சேனலு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் சினிமாவில் இருக்கிற ப்ரொஜெக்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதோட காஸ்ட் என்ன, ஸோ அதுக்கப்புறம் சினிமா ப்ரொஜெக்டருக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஆப்ரேட்டர் ரூமில் என்னென்னலாம் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இன்னும் நிறைய பார்ப்போம். ஸோ ஏதாவது ஒரு ப்ரொஜெக்டரை பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டரோட நேமையும் கீழே வந்து கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு லிஸ்ட்டை எடுத்து அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூஸை வந்து என்னுடைய நார்மல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நான் என்ன எக்ஸ்ட்ரா சொல்ல முடியும் அப்படின்றத பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஆல்ரெடி சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ், சியர்ஸ்.